கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி சைனாலேருந்து ஸ்ப்ரெட் ஆன கோவிட்னால பப்ளிக் எக்ஸாம்லாம் கேன்சல் ஆச்சு. இது எல்லாருக்கும் தெரியும். நம்ம கவர்மெண்ட் ஆல் பாஸ் போட்டு பசங்கலாம் ஜாலியா இருந்தாங்க கொரோனா டைம்ல. ஆனா பப்ளிக் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகவே சைனா தான் சொன்னா அவங்களால நம்ப முடியுமா? உலகத்திலேயே ஃபர்ஸ்ட் பப்ளிக் எக்ஸாம் நடந்தது எங்கன்னு பார்த்தோம்னா, அது ஸ்கூல்ல இல்ல. அது ஒரு பிரிசன்ல தான். சுமார் 1400 வருஷத்துக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் எக்ஸாம் பிரிசன்ல தான் நடந்துச்சு. அந்த எக்ஸாம் எழுதவே கேண்டிடேட்ஸ்லாம் அங்கேயே பிரிசன்குள்ளேயே 3 டேஸ் ஸ்டே பண்ணுவாங்க. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்டா எக்ஸாம் எழுத போறதுக்கு முன்னாடி யாரும் யார்கிட்டயும் பேசக்கூடாது. அவங்க தூங்கக்கூடாது. ஒரு வேளை எக்ஸாம்ல ஃபெயில் ஆயிட்டா செகண்ட் சான்ஸ் கிடையவே கிடையாது. இந்த ரூல்ஸ ஃபாலோ பண்ணா மட்டும் தான் எக்ஸாம் எழுத முடியும். இது எல்லாமே எங்க ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்தோம்னா, சைனால சுய் டைனஸ்டிய சேர்ந்த யங் ஆஃப் சுயின்ற மன்னர்னால. அவர் வாழ்ந்த காலகட்டம் கிபி 605ஆம் வருஷம். அவரால ஸ்டார்ட் பண்ணப்பட்ட எக்ஸாம் தான் கேஜி சிஸ்டம். இந்த கேஜி சிஸ்டம நம்ம இம்பீரியல் எக்ஸாமினேஷன் சிஸ்டம்னு கூட கூப்பிடலாம். இந்த எக்ஸாம் எதுக்காக கண்டக்ட் பண்ணாருன்னா, சிவில் சர்வெண்ட்ட மெரிட் பேஸ்டா செலக்ட் பண்ண மட்டும் தான். எதுக்காக சுய் எம்பரர் மெரிட் பேஸ்டா மட்டும் பார்த்து செலக்ட் பண்ணணும்னு நினச்சாருன்னா, அதுக்கு 2 ரீசன் இருக்கு. ஃபர்ஸ்ட் ரீசன் எதுக்குன்னா, கேஜி சிஸ்டம் இல்லன்னா பணக்கார ஃபேமிலி பொலிட்டிக்ஸை பயங்கரமா டாமினேட் பண்ணிட்டு இருந்தாங்க சைனால. அவங்க பர்சனல் கெயினுக்காக நிறைய கரப்ஷன்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. 2வது ரீசன் எதுக்காகனா, யங் மன்னருக்கு ரொம்ப லாயலாகவும் அதே சமயம் நிறைய புத்திசாலித்தனமான யோசனைகளையும் கொடுக்க நல்ல எஃபிஷியண்ட்டாக திறம்படுற ஒரு படை தேவைப்பட்டுச்சு. ஆனால் அப்போ அந்த மன்னருக்கு தெரியல இந்த கேஜ் சிஸ்டம் தான் ஃப்யூச்சரில் வைல்டு வைடாக யூஸ் பண்ணுவாங்கன்னு. வேறு மாடர்ன் ஃபார்ம் ஆஃப் சிவில் சர்வீஸ்க்கும் பப்ளிக் எக்ஸாமுக்கும் யூஸ் பண்ணுவாங்கன்னு. கேஜு சிஸ்டம் ஆர் இம்பீரியல் எக்ஸாமினேஷன் சிஸ்டம். இந்த எக்ஸாமை கிளியர் பண்ண 3 சப்ஜெக்ட் பாஸ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் கன்ஃபெஷன் கிளாசிக்ஸ், சைனீஸ் கல்ச்சர் அப்புறம் ஃபிலாசபிக்கல் பேஸ்டு சப்ஜெக்ட். செகண்ட் சப்ஜெக்ட் வந்து போயட்ரி பேஸ்டு சப்ஜெக்ட். 3வது சப்ஜெக்ட் வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஸ்கில்ஸை பேஸ் பண்ண சப்ஜெக்ட். இந்த எக்ஸாம் எழுத கேண்டிடேட் ரொம்பவும் ஹார்ட் ஒர்க் போட்டால் மட்டும்தான் கிளியர் பண்ணிட முடியும். ஏஷியன் டெக்ஸ்ட் அப்புறம் 8 லெக்ட் எஸ்ஸேஸ். 8 லெக்ட் ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் ஆஃப் ரைட்டிங். 8 லெக்ட் எஸ்ஸேஸ் பார்க்க இப்படி தான் இருக்கும். எக்ஸாம்ஸ் ரொம்பவும் டஃப்பாக செட் பண்ணாங்க. எக்ஸாம்ஸ் எழுதி முடிக்க சில நாட்கள் ஆச்சு. சில கேண்டிடேட்க்கு ஒரு சின்ன செல்லுக்குள்ளே பூட்டி எக்ஸாம் எழுத வச்சாங்க. வெளி உலகத்தில் என்ன நடக்குதுன்னு கூட தெரியாமல் பார்த்துக்கிட்டாங்க. சில கேண்டிடேட் அங்கேயே மயக்கம் போட்டு கீழே விழுந்தாங்க. சிலர் அங்கேயும் செத்தும் போயிட்டாங்க. ஆனால் எக்ஸாம்ஸ் பாஸ் பண்ண சிலருக்கு லைஃப் லாங் ஆனரும் பவரும் கிடைச்சிது. என்னதான் மயக்கம் போட்டு சிலர் செத்தாலும் இந்த எக்ஸாம் எழுதி இந்த பவர் அடைய நிறைய பேர் ஆசைப்பட்டாங்க சைனாவில். அப்படியே கொஞ்சம் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணி early 18th and 19th century வந்தோன்னா, பிரிட்டிஷ் அஃபிஷியலுக்கு தெரிய வருது சைனாவில் இப்படி ஒரு எக்ஸாம் 1000 வருஷத்துக்கு முன்னாடியிலேருந்தே கனெக்ட் பண்ணிட்டு வருது. அப்போ பிரிட்டிஷ் எம்பையர் ரொம்பவும் இன்ஸ்பயர் ஆனாங்க. 1854ல் பிரிட்டிஷ் கவர்மெண்ட் ஒரு ரிப்போர்ட் பாஸ் பண்ணுறாங்க, நார்த் கோட் ட்ரெவலியன் ரிப்போர்ட்னு. அந்த ரிப்போர்ட்டில் மெரிட் பேஸ்டு சிவில் சர்வீஸ் எக்ஸாம் நடத்தணும்னு இருந்தது பிரிட்டனில். பிரிட்டிஷ் இந்தியாவுக்கு ஆர்டர் வந்துச்சு பிரிட்டன்லேருந்து. காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸை வச்சு மட்டும்தான் இந்தியன்ஸை சிவில் சர்வெண்ட்டாக செலக்ட் பண்ணணுன்னு. அந்த எக்ஸாம்ஸ் தான் ஃப்யூச்சரில் யூபிஎஸ்சி எக்ஸாமாக மாறுது. 1857ல் பிரிட்டிஷ் ரூல்ஸ் பாஸ் பண்ணுறாங்க, லண்டன் யூனிவர்சிட்டி மாதிரி இந்தியாவிலையும் யூனிவர்சிட்டி செட்டப் பண்ணணும்னு. அப்படி உருவான யூனிவர்சிட்டிஸ் தான் யூனிவர்சிட்டிஸ் ஆஃப் கல்கட்டா, யூனிவர்சிட்டி ஆஃப் பாம்பே, யூனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸ். இந்த யூனிவர்சிட்டியில் எக்ஸாமுக்கு ரொம்பவும் முக்கியத்துவம் கொடுத்தாங்க. இங்கிலீஷ் மீடியமில் சொல்லிக் கொடுத்தாங்க. ட்ரெயின் கிளர்க்ஸ், பியூரோக்ராஃப்ட்ஸ் அப்புறம் சிவில் சர்வெண்ட்டை இந்த யூனிவர்சிட்டியில் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸை இந்தியன் கவர்மெண்ட் அஃபிஷியல்ஸ்க்கு செலக்ட் பண்ணிக்கிட்டாங்க. யூனிவர்சிட்டி ஆஃப் கல்கட்டா தான் ஃபர்ஸ்ட் எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க. மெட்ரிகுலேஷன் எக்ஸாம்ஸ் லேட் 1850ஸில் யூனிவர்சிட்டிஸ் அவங்களே இண்டிவிஜுவலாக எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இதை பார்த்து ஸ்கூல்லையும் எக்ஸாம் சிஸ்டம் இதே மாதிரி ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. டைம் போக போக இந்தியாவில் இருக்கிற இண்டிவிஜுவல் ஸ்டேட்ஸும் எஜுகேஷன் போர்ட்ஸ் ஃபார்ம் பண்ணி பப்ளிக் எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்ணாங்க 10th and 12th கிளாஸஸ்க்கு. யூபி போர்டு தான் இந்தியாவோட ஓல்டஸ்ட் போர்ட்ஸ். 1921ல் கவர்மெண்ட்னால ஸ்டார்ட் பண்ணப்பட்டது. இதை தொடர்ந்து பஞ்சாப் யூனிவர்சிட்டி போர்டும் பாம்பே அண்ட் மெட்ராஸ் யூனிவர்சிட்டி பிரசிடென்சி போர்டும் எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இண்டிபெண்டன்சி அப்புறம் இந்தியாவுக்கு ரொம்ப தேவைப்பட்டது சென்ட்ரலைஸ்ட் அண்ட் மாடர்ன் எஜுகேஷன். எல்லா ஸ்டேட்லேயும் ஒரே எஜுகேஷன் சிஸ்டம். அப்படி ஃபார்ம் ஆன போர்டு தான் சிபிஎஸ்சி 1962ல். 1958ல் ஐசிஎஸ்சி ஃபார்ம் ஆச்சு, இந்தியன் சர்டிஃபிகேட் ஆஃப் செகண்டரி எஜுகேஷன். இப்படி தான் இந்தியாவில் பப்ளிக் எக்ஸாம்ஸ், சிவில் சர்வெண்ட் எக்ஸாம்ஸ் சைனாலேருந்து ஸ்ப்ரெட் ஆச்சு. டைரெக்டாக ஸ்ப்ரெட் ஆகலைனாலும் சைனா டு பிரிட்டன், பிரிட்டன் டு இந்தியான்னு ஸ்ப்ரெட் ஆச்சு. வீடியோவுக்கு சப்போர்ட் கொடுங்க, இதே மாதிரி அன்னோன் ஃபேக்ட்ஸ் கொண்டு வரேன். அன்டில் தென் பி ஹாப்பி, பை. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.